ஹலோ ஆல். டுடே நம்ம என்ன வேர்ட் லேர்ன் பண்ண போறோம்னு பார்க்கலாமா? மல்ஃபீசன்ஸ். மல்ஃபீசன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ராங்ஃபுல்லான அன்லாஃபுல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுவாங்க. இன்டென்ஷனலாக ஈடுபடுறதா வந்து மல்ஃபீசன்ஸ். ஓகேங்களா? அதாவது அதிகாரம் பதவியை தவறாக பயன்படுத்தி கரப்ஷன், பிரைபரி, ஊழல், லஞ்சம் போன்ற செயல்களில் ஈடுபடுறதா வந்து மல்ஃபீசன்ஸ். ஓகேங்களா? இதுக்கு க்ளூ இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? இந்த வேர்ட் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா மால் ஃபீஸ் அப்படிங்கிற ஸ்பெல்லோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மாலில் இருக்கக்கூடிய திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபீஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஊழல், லஞ்சம் போன்ற ஒரு செயலை செய்யறது மாதிரி தான் இருக்குது. எதனாலனா அங்கே இருக்கிற ப்ரைஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹை இல்லைங்களா? ஸோ வந்து அதுவுமே ஒரு வகையான கரப்ஷன், ஊழல் சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மல்ஃபீசன்ஸ் அப்படிங்கிறது ஒரு அதிகாரம் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த ஒரு பதவியில இருந்துட்டு வேண்டுமென்றே வந்து ஊழல், லஞ்சம் போன்ற செயல்களில் ஈடுபடுறது தான் வந்து மல்ஃபீசன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ரீகேப் செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்ஃபைனிங். கன்ஃபைனிங் அப்படிங்கிறது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், வரையறை, எல்லை, லிமிட் சொல்லுவோம்ல, பவுண்ட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து கன்ஃபைனிங். ஃப்ரீடமாக செயல்பட விடாமல் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு ரெஸ்ட்ரிக்டிவான ஒரு விஷயங்களை வந்து திணிக்கிறது தான் வந்து கன்ஃபைனிங். ஓகேங்களா? இதுக்கு க்ளூ இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வேர்ட் அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஆன், ஃபைன் அப்படிங்கிற ஸ்பெல்லோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆன் டைமில் ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா மக்கள் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு, அதே மாதிரி அந்த லிமிட்டேஷன்ஸ்க்கு மதிப்பளிக்க வந்து பழகிக்குவாங்க, அதை ஒபே பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லைக்குள்ளேயே அவங்க இருக்க கற்றுக்குவாங்கன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ ஆன் டைம் ஃபைன் தான் இதுக்கான க்ளூ. ஓகே, டுமாரோ ஒரு வேர்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.